மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை இந்தியா கூட்டணி ஆராய வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, ஆம் ஆத்மி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஞாயிறன்று பொறுப்பேற்க உள்ள பாஜக கூட்டணி அரசு குடியரசுத் தலைவர் விதிக்கும் காலக்கெடுவுக்குள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இந்நிலையில் பாஜகவை நெருக்கடிக்குள் தள்ளி இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு மம்தா பானர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான நாளன்றே சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் இந்தியா கூட்டணிக்குள் இழுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அகிலேஷ் யாதவிடம் மம்தா பானர்ஜி அறிவுறுத்திய செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது. 90களில் ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைவதற்கு முலாயம் சிங் யாதவ் காரணமாக இருந்தார் என்பதை அகிலேஷிடம் மம்தா சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக நேற்று டெல்லியில் அகிலேஷ் யாதவை சந்தித்த திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மற்றும் MP டெரிக் ஓப்ரையன் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் உத்தவ் சிவசேனாவிடமும் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்தியா கூட்டணிக்குள் கூடுதல் கட்சிகளை சேர்க்குமாறு ஆம் ஆத்மி கட்சியும் வலியுறுத்தியுள்ளது. இதை ஆமோதித்துள்ள அகிலேஷ் யாதவ், இப்போதைக்கு சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் மனமாற மாட்டார்கள் என்பதால் பாஜகவின் நகர்வுகளை உன்னிப்பாக கவனிப்பதாக தெரிவித்துள்ளார். இச்சூழலில் பாஜக MPக்கள் 3 பேர் தங்களுடன் தொடர்பில் இருப்பதாக திரிணாமுல் காங்கிரசின் அபிஷேக் பானர்ஜி கூறியுள்ளார். ஏற்கனவே மராட்டிய சுயேட்சையாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் அதிருப்தி வேட்பாளர் விஷால் பாட்டில் மீண்டும் காங்கிரஸில் இணைந்த நிலையில் பீகார் சுயேட்சை MPயான பப்பு யாதவ் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனால் எந்த நேரத்திலும் பாஜகவுக்கு நெருக்கடி தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.